ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஜா ஓரடி மேல் பார்த்தீங்கன்னா, தன்னாலே வந்து கர்ண அடிச்சு காட்டிட்டு இருந்தான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மாலாம் ஒண்ணும் கர்ண அடிக்கல. இவன் வந்து ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீமேல் கூட வந்து பேர் ஆயிருந்தான். அதனால தான் இப்ப கர்ண அடிச்சு காட்டிட்டு இருக்கான். இவன்ட்ட இருக்கிற திறமைய காட்டி பார்த்தீங்கன்னா, எப்படியோ ஒரு ஃபீமேல் வந்து கரெக்ட் பண்ணிட்டான். இவன விட பெரிய மேல் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட 3 மேல் வந்து இருக்குது. இவன் மட்டும் எப்படியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீமேல வந்து கரெக்ட் பண்ணிட்டான். எதுக்கு இப்படி தன்னாலே பல்டி அடிச்சிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீமேல் கிட்ட போறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனால முடியல. அவனும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமா ட்ரை பண்ணிட்டான். அவனால ஒரு அடி கூட மேல பறக்க முடியல. இவன் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கல்லிலே வந்து கிரவுண்ட் ரூலரா வந்து ஆயிட்டான். இவனால வந்து பறக்க முடியாது. பறக்கணும்னு நெனச்சாலே பல்டி தான் அடிச்சிட்டு இருப்பான். இவனோட ஃபீமேல் பார்த்தீங்கன்னா, இந்த இதான். அதுகிட்ட வந்து நிக்குது பாருங்க. 2மே அப்படியே ஒரே மாரி இருக்கும். அச்சடிச்ச மாரி. இது 2ம் வந்து பக்கத்துல பக்கத்துல நிக்கையில எனக்கே கொஞ்சம் கன்ஃப்யூஷனா தான் இருக்கும். மெயில் எது, ஃபீமேல் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. பாருங்க ஃபீமேல் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மேல போயிருச்சு. இவனால மேல போ முடியல. மறுபடியும் கர்ண அடிச்சுட்டு கீழயே கிடந்து கிடக்கான். இவனும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீமேல் வந்து பிரிச்சுட்டு வேற ஒரு ஃபீமேல் வந்து போடலான்னு இருக்கேன். ரீசன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீமேலுக்கு ஒரு 6 கள்ளி பக்கம் தான் வந்து ஆகுது. அதனால பார்த்தீங்கன்னா, அந்த மேலுக்கு வேற ஃபீமேல் வந்து போடலான்னு இருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோல ஒரு சிக்கு வந்து புதுசா வந்து வெளிய வந்து நிக்குது. அது எதோட சிக்குன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.